ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மேகி கிண்ட போகிறோம். மேகிக்கு தேவையானது வந்து நான் பீன்ஸ் எடுத்திருக்கேன். பீன்ஸ்க்கு பிறகு கேப்சிகம் எடுத்திருக்கோம், தக்காளி எடுத்திருக்கோம், ஒரு தக்காளி, பட்டாணி எடுத்திருக்கோம், கேரட் எடுத்திருக்கோம். இனிமேல் அடுத்தால பார்க்க போகிறது வந்து மேகி எடுத்திருக்கோம். மேகிக்கு தேவையான மசாலா எடுத்திருக்கோம். மேகி தேவையான வெங்காயம் எடுத்துருக்கலாம். அடுத்தால பார்க்கலாம் வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்தால பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. சட்டி காய்ந்தோன்னே நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு பிறகு நம்ம பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமாட்டிக்க நம்ம கேப்சிகம் எடுத்துக்கிறோம். கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கேப்சிகம் வந்து போட்டு கொஞ்சம் 5 நிமிஷம் கழித்து நம்ம கேரட் பீன்ஸ் வெட்டி வச்சுட்டு அதை நல்லா ஆட் பண்ணிக்கலாம். பிறகு நம்ம இந்த கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறோம். அதே கிளாஸ்க்கு நம்ம இன்னொரு தண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நான் 4 பாக்கெட் ஆட் பண்ணனால 2 கிளாஸ் டம்ளர் எடுத்துருக்கேன். தண்ணி வச்சுக்கலாம். நம்ம அதை நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் அப்படி கொதித்து வரட்டும். இது நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மேகி ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 மேகி வச்சுருந்தேன், 4 மேகி ஆட் பண்ணிட்டேன். மேகி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்ல இதானதுக்கு பிறகு நம்ம வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல எல்லா சைடும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா பிடிச்சி நல்லா வற்றி வரட்டும். அடுத்தால பார்த்திங்கன்னா நல்லா வந்து எல்லாம் இதாகிடுச்சு. மசாலா எல்லாமே நல்லா கலவி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நிறைய பேர் எப்படி செய்யுதுன்னு வீடியோ போட்டுருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதில் முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் முட்டை ஆட் பண்ணல, நீங்கள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.